நேற்றைய தினத்திலே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், இந்த 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகள் மாத்திரம் உண்டு. இந்த 3 உவமைகளும் ஆத்மா ஆதாயத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். இந்த 3 உவமைகளின் மூலமாக ஆண்டவர் 3 வித்தியாசமான விதங்களில் இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் ஆத்மாதாயம் செய்யும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். நேற்று பார்த்ததிலே ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளில் ஒன்றே ஒன்று தொலைந்து போயிற்று. 99 ஆடுகளை அவன் அந்த வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போனது ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரிந்து அதை கண்டுபிடித்தான் என்று பார்த்தோம். ஆத்துமாக்களை நாம் தேடி சந்திக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இன்றைக்கும் அதனுடைய அடுத்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 8, 9, 10. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது காணாமல் போன வெள்ளிக்காசு. ஒரு ஸ்திரீயினிடத்திலே 10 வெள்ளிக்காசுகள் இருந்தது. அதில் ஒன்று காணாமல் போய்விட்டது. இது எங்க காணாமல் போச்சுன்னா, கை தவறி வீட்டுக்குள்ளேயே விழுந்து அது எங்கே அப்படி உருண்டுட்டு போய் காணாமல் போய்விட்டது. அப்பொழுது அந்த வெள்ளிக்காசை, வீட்டுக்குள் தொலைந்து போன அந்த வெள்ளிக்காசை அந்த பெண் கண்டுபிடிக்கிறாள். எப்படி என்றால், விளக்கை கொளுத்துகிறாள், வீட்டை பெருக்குகிறாள், பின்பு அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்து தன் அயலாகத்தான் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறாள், நான் ஒரு வெள்ளிக்காசை தொலைத்தேன், அதை மீண்டும் கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி எல்லாரையும் கூட வரவழைத்து சொல்லுவாள். அதே போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் கர்த்தருடைய தூதர்களுக்கு முன்பாய் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது வெள்ளிக்காசுகள் 10 வெள்ளிக்காசு. நேற்று தினத்துல பார்க்கும் பொழுது 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போனது, அதாவது 1% காணாமல் போனது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறது பாத்தீங்கன்னா, இருக்கிறது 10 வெள்ளிக்காசு. அந்த 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. 10ல் 1 10ல் 1 என்று பார்க்கும் பொழுது 10% இல்லையா? 100ல் 1 பார்க்கும் பொழுது 1%, 10ல் 1 என்று பார்க்கும் பொழுது 10% காணவில்லை. இன்றைக்கு 10% காணாமல் போய்விட்டது போல ஆத்துமாக்கள் கர்த்தர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த அளவுக்கு இருக்கிறார்கள். 90% பார்க்கும் பொழுது இருக்கிறது, 10% காணாமல் போய்விட்டது. நம்முடைய தேசத்துல பாத்தீங்கன்னா பல வருஷங்களாகவே 2%, 3% சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கண்டிப்பாக 10%க்கு மேல கர்த்தரை அறிந்திருப்பவர்கள் இருக்கிறார்கள், நிச்சயமா இருக்கும். அப்போ பார்க்கும் பொழுது 10% நம்ம 10% இந்த உவமையில பார்க்கும்பொழுது காணல. ஆனா நம்ம தேசத்துல 10% தான் உள்ள இருக்குது, 90% காணாம போயிடுச்சு. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையிலே இது பல தேசங்களிலே இருக்கிற நிலையை குறிக்கிற சம்பவங்கள். அப்போ இந்த வீட்டிலே பார்க்கும் பொழுது இந்த பெண் இந்த வெள்ளிக்காசை திரும்ப எப்படி கண்டுபிடித்தால், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, எல்லாமே ஒண்ணு கிடையாது. எல்லா இடத்துலயும் ஒண்ணு போனாலும் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு கிடையாது, எல்லாமே வேற வேற. கண்டுபிடித்த விதம் அது பாத்தீங்கன்னா வித்தியாசமானது. முதலாவது, வனாந்திரத்திலே தொலைந்து போயிற்று. தொலைந்து போனதை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அது வனாந்திரத்திலே காணாமல் போனது. இன்றைக்கு இப்ப நம்ம பார்க்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்திரீ தொலைத்தது வனாந்திரத்தில் அல்ல, தெருவில் அல்ல. இதை தொலைத்தது தன் வீட்டுக்குள்ளேயே தொலைச்சிட்டா. வீட்டுக்குள்ளேயே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிருக்கிறது.
அப்ப அதை கண்டுபிடிக்கிறார். இன்றைக்கு பார்க்கும் பொழுது நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ளேயே சில ஆடு காணாமல் போயிருக்கும். உங்க குடும்பத்திலேயே, உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆடு காணாமல் போயிருக்கும். 10 ஆடு இருக்கும். 10 ஆடு காணாமல் போயிருக்கும். அப்போ உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. பெற்றோர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. பிள்ளை ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல. இப்படி ஏதோ ஒருத்தர் உங்க குடும்பத்திலேயே ரட்சிப்பின் அனுபவத்திற்குள், தெய்வ சித்தத்திற்குள் வாழாமல் அவர்கள் விலகி இருக்கிறார்கள். அப்போ இந்த காணாமல் போயிருக்கிறதான இந்த நபர்களை வீட்டுக்குள்ளேயே தொலைந்து போயிருக்கிறார்களே, சொந்த குடும்பத்திலேயே சொந்த வீட்டிலேயே தொலைந்து போன நிலைமையில் இருக்கிறார்களே, இவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி கேட்டீங்கன்னா, இது தேடி திரிந்து கண்டுபிடிக்கிற அனுபவம் கிடையாது. இது வேற. ஏன்னா இது தொலைஞ்சு போனது வனாந்தரத்துல அல்ல, ரோட்ல கிடையாது. இது தொலைஞ்சு போனது வீட்டுக்குள்ள. அப்ப வீட்டுக்குள்ள வனாந்தரத்துல தேடினது போல தேடுகிறதுனால கண்டுபிடிக்கிறதுலாம் வாய்ப்பு கிடையாது. இது கீழே விழுந்ததான அந்த வெள்ளிக்காசு அப்படி உருண்டுட்டே கூட போயிருக்கும். அது அவ உருண்டுட்டே போயிட்டு கட்டில் கடியில போயிருக்கலாம், பீரோ கடியில போயிருக்கலாம், இங்கே உருண்டுட்டு போய் ஏதோ ஒரு இருட்டான பகுதியில ஏதோ இடத்துல உருண்டு போய் இங்கே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ இந்த வெள்ளிக்காசு வீட்டிலேயே காணவில்லை. இந்த பெண் இதை கண்டுபிடிக்கணும். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை, இருட்டா இருக்குது. அந்த வீட்டுல இருட்டு. அதனால அது எங்க விழுந்துச்சு, அது எங்க கிடந்தது, எங்க உருண்டு போயிருக்கு, எதையுமே பார்த்து கண்ணுல பார்த்து எடுக்க முடியல. அந்த அளவுக்கு இருட்டா இருக்கு. இந்த பெண் செய்த முதல் வேலை என்னன்னா, விளக்கை கொளுத்தினாள். புரியுதுங்களா? விளக்கை கொளுத்தினாள். ஃபர்ஸ்ட் வேலை விளக்கை கொளுத்தினாள். இரண்டாவது ஒரு வேலை செய்யறா, வீட்டை பெருக்கினாள். இல்லையா? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவள் தேடாதிருப்பாளோ அப்படிங்கிறார். அப்போ விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடுறா. எல்லா இடத்துலயும் வெளிச்சத்தை காமிச்சு உடனே அந்த தொடப்பத்தை வச்சு கட்டில் கடியில, பீரோ கடியில எல்லா இடத்துலயும் தொடப்பத்தை விட்டு தடவுகிறாள். அதை தேடுகிறாள். அப்படி அவள் தேட தேட கடைசியில ஏதோ ஒரு மூலையிலே கிடந்ததான அந்த வெளிக்காசு அந்த முயற்சியினாலே அது வெளியே வந்து விடுகிறது. அதை கண்டுபிடித்து விடுகிறாள். இன்னைக்கு சொல்லுகிறேன், வீட்டுக்குள் தொலைத்து விட்ட ஆத்துமாக்கள் நமக்கு இருக்கிறாங்க. குடும்பத்திலே தொலைத்து விட்ட ஆத்துமாக்கள். இந்த குடும்பத்திலே தொலைத்து விட்ட ஆத்துமாக்களை வெளியில தேடுகிற ஆத்துமாக்களை போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், மனம் திரும்பு சொல்லி எல்லாம் அவங்கள மனம் திரும்ப செய்ய முடியாது. ஏன்னா இது தொலைஞ்சு போனது வீட்டுக்குள்ள. வெளியில தொலைஞ்சு போனதை தேடி போய் எங்க போகணும் மட்டி கொண்டு வந்துடலாம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம், மனம் திரும்பு, பாவத்திலிருந்து அறிக்கையிடு என்று சொல்லி எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற தொலைஞ்சு போனதான இந்த வெள்ளிக்காசுகிட்ட அப்படிலாம் நம்ம பேச முடியாது. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது கிட்ட நீங்க அப்படி போய் பிரசங்கம் பண்ணீங்கன்னா அது திருப்பி உங்களை சொல்லும். நீ மனம் திரும்பு அப்படின்னா நீ முதல்ல ஒழுங்கு மனம் திரும்புன்னு சொல்லும். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அப்பதான் பரலோகம் வருவேன், நீ முதல்ல பரலோகம் போவையான்னு பாரு அப்படிங்கும். இப்படிதான் அது திருப்பி திருப்பி பேசும். அப்ப அது வீட்டுக்குள்ள இருக்கிறதான இந்த வெள்ளிக்காசு, தொலைஞ்சு போன வெள்ளிக்காசு அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாது. வெளியில இருக்கிறத கூட ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா வீட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருக்கு பாருங்க, அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்போ அந்த வீட்டுக்குள்ள தொலைந்து போனதான இந்த வெள்ளிக்காசை அதுக்கு தேடுகிறதற்கு அதுக்கு வேற முறையை கத்து வச்சிருக்கிறார். என்ன விளக்க கொளுத்துங்கிறார். ஃபர்ஸ்ட் விளக்க கொளுத்து, அதுக்கு பிறகு நீ வீட்டை பெருகு, அதன் பிறகு அது வெளியே வந்து சேரும். இப்போ இந்த விளக்கை கொளுத்துவதுனா என்ன, வீட்டை பெருக்குவதுனா என்ன, இதை வேதம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே சொல்லுகிறது. நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், நீ உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்மளதான் மலை மேல இருக்கிற பட்டணம் என்று சொல்லுகிறார். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அடுத்த 16ஆம் வசனத்தில் சொல்றார், இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுங்கிறார். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க தான் உலகத்திற்கு வெளிச்சம். இருள் நிறைந்த அந்த வீட்டிலே, வெளிச்சமே தான் இல்லாத அந்த வீட்டில நீங்க தான் வெளிச்சம். உங்க வெளிச்சத்துலதான் உங்க குடும்பத்தின் நபர்கள் வரணும். உங்கள் வெளிச்சத்தை தான் குடும்பத்தின் நபர்கள் சந்திக்கப்படணும். உங்க வெளிச்சத்தை வச்சுதான் அவர்களை தேட முடியும். அப்போ நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்க வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க.
விளக்கை கொளுத்தி மரக்காலர் போட்டு மூடி வைக்கிறதுல அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களை உங்கள் குடும்பத்துல உயர்த்தி வச்சிருக்கிறார், விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிறார். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும், உங்க வீட்டில் இருக்கிற யாவருக்கும் நீங்க வெளிச்சம் கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை விளக்கு தண்டின் மேல் வச்சிருக்கிறார். அப்ப அடுத்தது என்ன செய்யணும்? அந்த விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டதான இந்த விளக்கு அந்த வீடு முழுவதும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை எதை கம்பேர் பண்றா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, எப்படி அந்த விளக்கு வெளிச்சத்தின் மூலமாய் அந்த வீடெல்லாம் பிரகாசம், அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற நற்கிரியைகள், தெய்வீக சுபாவங்கள், இவைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும். முதலாவது நேத்து பார்த்தது நம்முடைய வாய் பேசுறது. நேரம் போனோம், பேசுறோம், கூப்பிடுறோம், மனம் திரும்ப சொல்லி கூப்பிடுறோம். ஆனா இந்த 2வது வீட்டுக்குள்ளே காணாமல் போனது வெள்ளிக்காசை பிரசங்கம் பண்ணி எல்லாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. பிரசங்கம் பண்ணி எல்லாம் அவர்களை கர்த்தருக்குள் நடத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கை தான் சாட்சி. உங்க வீட்டுக்குள் தொலைந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை நீங்கள் மறுபடியும் கண்டுபிடிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையவே கர்த்தர் உலகத்திற்கு வெளிச்சமா வச்சிருக்கிறார். அந்த வெளிச்சத்தை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அந்த வெளிச்சத்தை பார்த்து ஈர்க்கப்படுகிறார்கள். அதனாலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய், உலகத்து மனுஷர்கள் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றார். அந்த வெளிச்சம் தான் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் மேலையும் பிரகாசிக்கட்டும். எல்லாரும் மனதிருப்பட்டும். உங்களோட வாழ்க்கையை பார்த்து மனதிருப்பட்டும். நான் மனம் திரும்பிட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இது சொல்றதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம், வெளியரங்கமான மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எந்த மனுஷரானாலும் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவருக்காய் வாழுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அதான் காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையானது இந்த உலகத்தில் தேவராஜ்யத்தை காட்டுவதற்கு ஏற்ற ஒரு சாட்சியை கர்த்தர் வைக்கிறார். நம்மை பார்த்துதான் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய தெய்வீக சுபாவங்கள், நமக்குள்ள வெளிப்படுகிற தேவ சாயல், நமக்குள்ள இருக்கிறதான ஆவிக்குரிய தன்மைகள், இதுதான் நம்மை சுற்றிலும் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு கிறிஸ்துவை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் என்பதை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அதனால இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு சாட்சியை வைப்போம். நம்முடைய வாழ்க்கை வல்லமையாய் பேசும். வார்த்தை பேசுவதை விட வாழ்க்கை வல்லமையாய் பேசும். அதுல 1%, இதுல 10%. புரியுதுங்களா? நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாய் கர்த்தரை குறித்து நீங்கள் தெய்வ சாட்சியை வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எல்லாருக்கும் முன்பாய் பிரகாசிக்க பண்ணி நடத்த வல்லவராய் இருக்கின்றார். அதனால இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை தெய்வ சமூகத்திலே சாட்சியாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மை கண்டு ஜனங்கள் மனந்திரும்ப வேண்டும். ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுள் என்று சொன்னீங்களே அப்பா. எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகள் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையே உனக்கு என்று சாட்சியாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையை பார்த்து அநேக ஜனங்களும் மண்டையில திரும்பி வர, இடத்துல நெருங்கி வர, உமக்கு என்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். உடைய நாமத்திற்கு மகிமையான வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் உடைய நாமத்தை உயர்த்துவார்களா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிற மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம்.